உள்ளத்தில் வைத்ததை உதட்டிலும் வைப்பவன் எவனோ அவனே மனிதன், எவனோ அவனே மனிதன். ஊரார் வேர்வையில் உடலை வளர்ப்பவன் உலகத்தில் கோழைகள் தலைவன், உலகத்தில் கோழைகள் தலைவன். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. அற்புதமான தமிழ்த்தி நேயர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த 4 வரியில் ஒரு தனி மனிதனுக்கே பெரிய ஓமை சொல்கிறார் திரு எம்ஜிஆருடைய பாட்டில் வாலி சார். உள்ளத்தில் வைத்ததை உதட்டிலும் வைப்பவன் எவனோ அவனை, மனிதனுக்கே உள்ளத்தில் வைக்கிறத சொல்லணும். ஆனால் நீ தலைவர்களை பாருங்கள், இன்றைக்கி அதுவும் தமிழ்நாட்டு அரசியலை பார்த்தா வாந்தி வருது. ஆளுங்கட்சியில் அண்டப்புழுகு ஆகாசப்புழுகு பொய் புரட்டு இதே போயிட்டுருக்கிறாங்க. இந்த பக்கம் எதிர்கட்சியில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி ஒன்றுன்னு பேருக்குதானே தவிர எப்பேற்பட்ட கட்சி அது, அதை துண்டமாக ஆக்கிடுவார் புழக்கத்து இன்றைக்கி இருக்கிற அந்த தலைவர். என்ன காரணம்னா புரிதலே இல்லை. என்ன புரிதல் வேணும்? ஒரு தலைமைன்னா என்ன பண்பு? இந்த பாருங்கள், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, ஒரு நடிகருடைய கொடியை 4 கொடி தெரியுது, பார்த்தீங்களா இந்த 4ஆம் தர பேச்சாளர்கள் இருக்காங்க பாருங்கள். ஐயோ, சகிக்க முடியலைங்க. அதாவது இன்றைக்கி நடிகர் பாருங்கள், உச்ச நடிகர் வந்துட்டார். அவர் பாருங்கள், இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அதுக்கு மேலே வைக்கிறாங்க. எப்போ அதாவது பார்த்திங்கன்னா இங்கே இந்த அந்த அந்த பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆளுங்கட்சியா வீட்டுக்கு வீடு எல்லாமே திமுக தான், எல்லாமே நாங்கள் தான் இனிமே அப்படின்னு காலப்புறம் இன்னும் 1000 வருடம் நாங்கள் தான் வாழ போகிறோன்ற மாதிரியே இருக்கிறாங்க அவங்க. இது யோசித்தா காலம் என்ன காட்ட போதுனே தெரியல. என்ன சொல்கிறத விமர்சிக்கிறது கூட ரொம்ப கடினமாக இருக்குது. இன்றைக்கி இந்த அந்த மழுப்பை, ஒரு அழுக்கு, ஒரு கேவலமான அரசியல் தன்மையை பார்த்துட்டு அதில் தான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்கிட்ட எவ்வளவு பண்புகள் பாருங்கள், தலைமை பண்புகள். அவரே சொன்ன மாதிரி கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த 3ம் இருந்தால் தலைவனாகலாம்னு சொல்லுவார் ஒரு பாட்டில். கருணை, பொறுமை, வீரத்தன்மை, எங்கே வீரம் எடுக்கணுமோ அங்கே இருக்கணும், எங்கே கருணை இருக்கணுமோ அங்கே கருணை இருக்கணும், இந்த பொறுமை இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் தலைமை பண்பு கொடுத்தாரு. அவர் பாருங்கள், அவருடைய வாழ்வியல் யோசித்து பார்த்தா கொடைத்தன்மை. இன்றைக்கி இருக்க தலைவர் யாருன்னா இருக்குதா? இந்த கொடைத்தன்மைனா என்னன்னு தெரியுமா? இல்லாதவங்களுக்கு, இறப்பவர்களுக்கு கொடுக்குறதா கொடைத்தன்மை நினைக்காதீங்க. சுற்றி இருப்பவர்களுக்கு எதை கேட்டாலும் கொடுக்குறது கர்ணன் சொல்லுவாங்க. எதை கேட்டாலும் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் கொடைத்தன்மைக்கு. எம்ஜிஆர் இருந்ததெல்லாம் பாருங்கள். அற்புதமான கொடைத்தன்மை, அற்புதமான தொலைநோக்கு, அற்புதமான நன்றி உணர்ச்சி, அற்புதமான பெரிய விலையெல்லாம் துணையாக இருக்கணுன்ற நினைக்கிற நினப்பு, அந்த எப்போவுமே அந்த பெரியவங்களை சூழ்ந்து தனக்கு எவ்வளவு திறமை அறிவு இருந்தாலும் மற்றவங்ககிட்ட நம்முடைய சுய புத்தி இருந்தால் கூட சொற்புத்தி கொஞ்சம் கேட்கணும்னு நினைக்கிற நினப்பு, அதை போல எளிமை, அதை போலவே எல்லார்ட்டையும் பரிவாக பேசுகிற பண்பு, எதிரிகளை கூட அவங்க செஞ்ச எதிரிகளை ஆகிறதுக்கு முன்னால் செஞ்ச நன்றி இருந்து பாருங்கள். அந்த நன்றிக்காக நாம் செய்ய வேண்டிய பண்பு, இன்றைக்கி அவங்க எதிர்த்தா கூட அந்த எதிரியை கூட நம்ம நண்பனாக்கி சொல்கிற நல்ல விஷயம், இதெல்லாம் தான் தலைமை பண்பு. இந்த இப்போ சொன்ன எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்கிறேன், சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்கள். திரு மகாலிங்கம் தெரியும், அவரை பற்றி கூட நான் பதிவு போட்டேன். சமீபத்தில் தான் காலமானார். எம்ஜிஆருடைய நிழல் போல் அவர் சிஎம்மாக இருக்கும்போது முதல் கூட சொல்லியிருக்கேன், முதல் கையெழுத்தை கூட தனி உதவியாளருக்காக தான் அவர் கையெழுத்து போட்டார். முதல்ல சிஎம் ஆகும்போது 1977 சொல்லியிருக்கேன். அவர் சொல்லியிருக்கிற பேட்டிகளில் அவர் எழுதியிருக்கிறார் பாருங்கள், சொல்லியிருக்கார் பாருங்கள், அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் சொல்கிறார், முதல்ல ஒரு முறை ஸ்ரீதேவி, நடிகை ஸ்ரீதேவி, உங்களுக்கு நடிகை ஸ்ரீதேவி உங்களுக்கு அவங்களும் காலமாயிட்டாங்க. பெரிய உச்ச நடிகையாக இருந்தாங்க இந்தியில். அதுக்கப்புறமா தமிழ்லேயே பெரிய நடிகையாக தான் இருந்தாங்க அவங்க. முதல்ல அவங்க ஒரு முறை திரு எம்ஜிஆர்கிட்ட ஆசீர்வாதம் அவங்க வராங்க, அவருடைய ராமாவரம் தோட்டத்துக்கு. வந்த உடனே ஆசீர்வாதம் வாங்கிடுறாங்க. வெளியே போகும்போது அந்த கூடத்தில் கிட்டத்தட்ட 70 கிலோ 5.5 அடி குத்து விளக்கு இருந்துதான். இந்த ஸ்ரீதேவி என்ன பண்ணியிருக்காங்க, பார்த்துட்டு வியந்திருக்கிறாங்க. அந்த குத்து விளக்கை பார்த்து கேட்கக்கூட இல்லை, நல்லா கவனிங்க, கேட்கக்கூட இல்லையா ஸ்ரீதேவி. அதை பார்த்து அப்படியே ஒரு ஆகர்ஷணமாக அப்படியே பார்த்து அப்படியே ஒரு வாஞ்சியோடு பார்த்துருக்குறாங்க. திரு எம்ஜிஆர் கவனிச்சிட்டார், ஒன்றுமே பண்ணலையா. ஒரே கையால் அந்த 70 கிலோ அந்த குத்து விளக்கையும் தூக்கி இதை கொண்டு போய் என்னுடைய பரிசுன்னு கொடுத்தாராம். அதாவது இந்த நல்லா கவனிங்க, கொடுத்தது மட்டும் இல்லை, ஒரே கையால் சொல்கிறார் மகாலிங்கம். இந்த ஒரே கையால் தூக்கி கொடுத்தாரு பாருங்க. இதை கொடுத்த உடனே அந்த மாதிரி 2 கையால் வாங்கிறதுக்குள்ளேயும் ஒரு 4 பேர் வந்து அதை கொண்டு போய் 4 பேராக கொண்டு போய் தான் வச்சாங்களாம் காரில். இதை பாருங்கள், சொல்கிறார் மகாலிங்கம். இதை கொடுத்தது கூட பெருசு இல்லைங்க,
இந்த குத்து விளக்கை 70 கிலோ குத்து விளக்கை 5.5 அடி உயரமுள்ள குத்து விளக்கை ஆசையாக வாங்கினவங்க ஜானகி அம்மா. இவர் நினைக்கிறாராம், ஐயோ அந்த அம்மா என்ன சொல்ல போகிறாங்க தெரியலேன்னு சொல்லி வந்து கேள்விப்படுறாங்களாம். அவங்க போன பிறகு இந்த மாதிரி கொடுத்துட்டாரு எம்ஜிஆர்னு ஒன்று. அந்த அம்மா நினச்சி சொல்கிறாங்களாம், அவர் என்ன செஞ்சாலும் எதை கொடுத்தாலும் விஷயத்தோடு தான் கொடுப்பாரு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன சந்தோஷம்னா அந்த 70 கிலோ குத்து விளக்கை ஒத்த கையால் கொடுத்தாருப்பாரு, அதான்ப்பா எனக்கு சந்தோஷம்னாங்களாம் ஜானகி அம்மா. பாருங்கள், இந்த கொடைத்தன்மையை விட்டுருங்க. யார் வந்தாலும் கொடைன்னா இல்லாத கொடுக்க மட்டும் இல்லை, ஒருத்தர் நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க, அதை அப்படியே தூக்கி கொடுத்துட்டார் எம்ஜிஆர். இது பாருங்கள், இதுதான் அவருடைய வள்ளல் தன்மையில், கொடைத்தன்மையில், பொன்மனச்செம்மல் தன்மையில் இது முக்கியமான ஒரு தன்மையை நான் கருதுகிறேன். அடுத்தது பாருங்கள், தொலைநோக்கு. உங்களுக்கு தெரியும், அவர் வந்து சிஎம் ஆகிட்டார். சிஎம் ஆன உடனே அதே போல் கொஞ்சம் ஆண்டுகளுக்குள்ளே என்டிஆர் ஆந்திராவில் ஆகிட்டார். எம்ஜிஆர் நினைக்கிறாராம், நாம் நடிகராக இருந்து இங்கே சிஎம் ஆகிட்டோம், இப்போ தம்பி என்டிஆர் ஆனதால் ஆந்திராவில் அவர் ஆயிட்டார். அதே போல் மலையாளத்தில் கேரளாவில் அவர் வந்து பிரேம் நசீர் இருக்கிறாரு. அவரும் அரசியலில் ஒரு முக்கியமான நம்மளை மாதிரி ஒரு பெரிய பதவிக்கு வந்துட்டார்னா நமக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அதே போல் கர்நாடகாவில் ராஜ்குமார் இருக்கார், தம்பி இருக்கார். ராஜ்குமார் வந்துட்டாலும் ஒரு நல்லா இருக்கும். அப்போ 2 பேருக்கிட்டையும் பேசணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில் பிரேம் நசீர்கிட்டையும் பேசினாராம், ராஜ்குமார்கிட்டையும் பேசினாராம். பேசி நீங்கள் வரணும். அவர் என்ன சொல்கிறாராம், இங்கே 4 மாநிலங்களையும் நம்மளுடைய எம்பிகள் இருந்தாங்கன்னா வட மாநிலத்தவர்களை வந்து நம்மளை மதிப்பாங்க, நமக்கு எல்லா எம்பிகளை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய சாதிச்சுக்கலாம், நமக்கு பெரிய வலிமை கிடைக்குன்னு எம்ஜிஆர் பாருங்கள் தொலைநோக்கோட செயல்படுறாராம். ராஜ்குமாரையும் அது அரசியலில் விரும்பலையாம். பிரேம் நசீரும் கட்சியில் ஆரம்பித்தார், ஆனால் பெருசாக வரலன்னு அப்போ கேட்கும்போது விட்டுட்டாங்களாம். அதனால் எம்ஜிஆர் அதை அப்படியே விட்டுட்டாராம். பாருங்கள், தொலைநோக்கோடு செயல்படுறாரு தலைவர் அப்படின்னு அதை குறிப்பிடுறார். 2. 3வது பாருங்கள், உங்களுக்கு தெரியும், என்னுடைய இதய கனி தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அதே போல் அதுக்கு பின்னால் என்னுடைய இதய தெய்வம் பேரறிஞர் அண்ணான்னு இதய தெய்வம் அண்ணா நாமம் வாழ்க, அண்ணா புகழ் ஓங்குகன்னே கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். அவர் பேர்லேயே கட்சி நடத்தினார். தெரியும் உங்களுக்கு நம்ம தலைவர். அவர் பாருங்கள், அண்ணா மறைவுக்கு பிறகு அந்த குடும்பம் எல்லளவுக்கு கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தனியாக அதுக்குன்னே ஒரு ஆளை நியமித்தாராம். அது எழுதுறார் மகாலிங்கம். ஒரு கஷ்டம் வரக்கூடாது, எல்லா விஷயத்தையும் அவர் தான் பார்க்கணுன்னு அது வரைக்கும் அதுக்காகவே அவர் நியமிச்சுட்டு. அது மட்டும் இல்லை, மகாலிங்கம் சொல்கிறார், அவர் 1977 சிஎம் ஆகிறாரு. முதல் சிஎம் ஆகிற போது எப்படி அண்ணங்கிட்டெல்லாம் போய் நம்ம வந்து ஆசி வாங்குற மாதிரி ராணி அண்ணாதுரை அம்மா காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் சிஎம்மாக போனாராம். அந்த நன்றி உணர்ச்சி சொல்கிறார் மகாலிங்கம். மறக்கவே இல்லை தன்னுடைய வளர்ப்புக்கு, தன்னுடைய தலைவர், தன்னுடைய வழிகாட்டி திரு அண்ணாதுரை அவளை மறக்கவே இல்லை. இவ்வளோ பெரிய நன்றி உணர்ச்சின்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொல்கிறாரு. ஈவிகே சம்பத் தெரியும், அவர் தான் எம்ஜிஆருடைய அரசியல் ஆலோசகர்னு சொல்கிறார். யார்? மகாலிங்கம். கூட இருந்தவர் இல்லையா, எம்ஜிஆருடைய அரசியல் ஆலோசகர். எனக்கு அதை பற்றி எஸ்எஸ்ஆர் சொல்லியிருக்கிறார், அதை புத்தகத்தை படிச்சிருக்கிறேன். அது அந்த காலத்தில் எஸ்எஸ்ஆர்லாம் போகும்போது ஈவிகே சம்பத்து, பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்கிறாரு. அதுக்கு அப்போவே வந்து ஈவிகே சம்பத்து மேலே ஒரு மரியாதை உண்டுன்னு அவர் வந்து தமிழ் தேசிய காங்கிரஸ்னு ஒரு ஆரம்பிக்கிறாரு. அப்போ இருந்தால் கூட திரு எம்ஜிஆர் அவர்கள் பல நேரங்களில் பல நாட்கள் என்ன பண்ணுவாராம், ஈவிகே சம்பத்து ஐயா வீட்டுக்கு போய் ஆலோசனை கேட்பாராம். ரொம்ப நேரம் ஆன பிறகு சாப்பிடுங்க வர முடியாதுன்னு அங்கேயே தான் சாப்பிட்டு வருவாராம். அது சொல்கிறார் அவர் மகாலிங்கம். எத்தனையோ நாட்கள். அப்போ என்னுடைய அரசியல் ஆலோசகராகவே தன்னை வந்து ஈவிகே சம்பத் அவர் நினச்சார் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் தான் தனக்கும் தன்னுடைய கட்சிக்கும் நம்ம நிறைய ஆலோசனை இருக்கணும்னு நினச்சாராம். பார்த்தா அகால மரணம் அடைஞ்சிறார், தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் அந்த நன்றியை மறக்கலையா எம்ஜிஆர். அதனால தான் அவருடைய மனைவி சுலோசனா சம்பத்தை வந்து முதல்ல அவங்களை எம்பி ஆக்கிறதுக்கு எம்பியாக நிற்க வைக்கிறாரு. துரதிருஷ்டமாக தோத்துடுறாங்க அந்த அம்மா. தோத்துட்ட பிறகு கூட அவங்களை விடலை எம்ஜிஆர். பாருங்கள், குடிசை மாற்று வாரிய தலைவராக்குறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் சிட்கோ தொழில்துறை தொழிலாளர் துறைக்கு வாரியத்துக்கு அவர் வந்து தலைவராக நியமிக்கிறாங்க. அந்த 2ம் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனருக்கு பாருங்கள், அதுக்கு அவர் தலைவராக நியமிக்கிறார் எம்ஜிஆர். 3ம் பெரிய பதவி. சுலோசனா சம்பத்தை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கடைசியில் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் கூட கிச்சன் கேபினட் சொல்லுவாங்க. ஜானகி அம்மா இவங்கெல்லாம் விஜயகுமாரி, நடிகை விஜயகுமாரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். பாருங்கள், அந்த நன்றியை அவர்கிட்ட செய்ய முடியல கூட அந்த வழியை வந்த சுலோசனா சம்பத்துக்கு செஞ்சார்னு எழுதுறாரு. இது வந்து தொலைநோக்கு மட்டும் இல்லை, நன்றி உணர்ச்சி மட்டும் இல்லை. பெரியாரை துணை கோடல்னே ஒரு அதிகாரம் வைப்பார் ஐயா, 45வது அதிகாரம். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளணும் ஐயா. என்னன்னா
நாம் எப்போவுமே ஒரு ஆலோசகர் இருக்கணும். நம்முடைய புத்தி, சுய புத்தி எவ்வளோ பிரச்சனை இல்லாமல் ஒரு பிரகாசமாக இருந்தால் கூட ஒரு ஆலோசனை கேட்டுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எம்ஜிஆருக்கு அடிக்கடி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறார். அது பெரியாரை துணை கோடுற ஒரு பெரிய தலைமை பண்பு. அதுக்கப்புறம் பாருங்கள், எளிமை. ஒரு முறை வெங்கட்ராமன் ஐயா வராரு. அது பிரசிடண்ட் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு தடவை இவங்கெல்லாம் கூட போன தடவை கூட எதிர்க்கிறாரு. ஆனால் முதல் முறை வராராம் அவர். அப்போ எம்ஜிஆர் ஒரு காரியமாக வராராம். வந்த உடனே ஆச்சரியப்பட்டாராம் ஆர்வி. மகாலிங்கம் சொல்கிறார், பாருங்கள் எவ்வளவு எளிமையான வீடாக வாழ்ந்திருக்கிறாரு திரு எம்ஜிஆர் அவர்கள். இப்படி இருப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஆச்சரியப்படுறாராம். இந்த தலைமை பண்புக்கு எவ்வளோ பெரிய எளிமை இருக்கணுன்றதுக்கு அதுக்கு மகாலிங்கம் சொல்கிறார். அதுக்கப்புறம் கவியரசு கண்ணதாசன் சொல்கிறார், பாருங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா, பகை நட்பா கொண்டுழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற்றே உலகுன்னுவார். பகைத்திறம் தெரிதல்ல, பகைவனை கூட நம்பனாக்கிற புத்தி இருக்கணும், தலைமை பண்பு. இன்றைக்கி பார்த்தீங்களா, இன்றைக்கி அதிமுக கட்சியில் அந்த தலைமைக்கு கொஞ்சம் எள்ளளவு கூட ஒரு இணக்கமான முயற்சியோ இணக்கமான எண்ணமோ இல்லை, எதிரி இப்படி வலிமையாக இருக்கிறாங்களே அந்த வலிமை நம்ம எப்படி செயல்பட போகிறோம்ன்ற ஒரு எண்ணமே கிடையாதுங்க. இது ஒரு துரதிர்ஷ்டம். அது விட்டுருங்க, அது போட்டோம். ஆனால் பாருங்கள், எம்ஜிஆர் சொல்கிறார், அவர் மகாலிங்கம், கண்ணதாசன் ஐயாவும் எம்ஜிஆர் நெருங்கி இருந்தவங்களும் கிடையாது, பிரிந்து இருந்தவங்களும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், பல தடவை இப்போ பேசியிருக்கிறேன். மதுரை வீர, மன்னாதி மன்ன, நிறைய வசனம் எழுதினவர், நாடோடி மன்னனுக்கு வசனம் எழுதினவர். பாருங்கள், அவர் நிறைய பாட்டு எழுதினவர். நாடோடி மன்னன் வசனம் எழுதினார், பாட்டு எழுதலை. ஆனால் அது மதுரை வீரில் பாட்டு எழுதியிருக்கிறாரு, வசனம் எழுதியிருக்கிறாரு. மன்னாதி மன்னன் நிறைய படம், ராஜா தேசிங் நிறைய படம். ஆனால் பாருங்கள், அப்படி இருந்தவங்க ஒரு காலத்தில் சொல்கிறார் மகாலிங்கம், ஒரு காலத்தில் பத்திரிகைகளை மோசமாக விமர்சிக்கிறாரு. மோசமாக விமர்சித்து எம்ஜிஆர் எழுதுகிறாரு. அவர் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னையே கூட என்ன சொல்கிறாரு, மகாலிங்கம் என்கிற மலையை தாண்டி தான் எம்ஜிஆரையே பார்க்க வேண்டி இருக்கிறதுன்னு என்னை பற்றி கூட அவர் விமர்சனம் பண்ணி ஒரு மோசமாக எழுதிட்டாரு. மோசமாக எழுதின பிறகு எனக்கு அவர் மேலே கடுமையாக கோபம் இருந்தது. அந்த மாதிரி நிலைமையில தான் ஒரு முறை கவியரசு கண்ணதாசனே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, எங்கள் ராமாவரம் தோட்டத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் தான் எடுக்கிறேன். எடுத்த உடனே அவர் மேலே இருக்கிற கோபத்தில் எம்ஜிஆர்கிட்ட பேசணும்னு சொன்னார். சொன்ன உடனே எம்ஜிஆர் இல்லைன்னு நான் போய் சொல்லிட்டேன். பாருங்கள், எம்ஜிஆர் இருக்கிறாரு. அதை கேள்விப்பட்டு வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் என்னை கண்டிச்சார். அது மாதிரி செய்யக்கூடாது, மறுபடியும் பேசு, மறுபடியும் ஃபோன் போட்டு மறுபடியும் அவரோட அன்பாக பேச வச்சு, மறுபடியும் ஒரு இணக்கமாக செய்ய வச்சு என்னை பேச வச்சார். அதுதான் தலைவர். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் அரசியல் கவிஞர் ஆக்குறாரு. அப்போ அந்த பதவி வந்த உடனே சொல்கிறாரு, என்னை போல் திரு எம்ஜிஆரை இகழ்ந்தவனும் அல்ல, புகழ்ந்தவனும் யாரும் கிடையாது. ஆனால் என்னையும் என் தமிழையும் மதித்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கவிஞராக கொடுத்துருக்கிறாரே, இனிமேல் நான் சாகர வரைக்கும் ஒரு விசுவாசமாக இருப்பேன்னு சொன்னவர் திரு கவியரசு கண்ணதாசன். பகைவரை கூட, அதனால தான் நன்றாங்கால் சொல்லுவார், நன்றாற்றலும் நன்றாற்றாராகி நயமில செய்வார்க்கும் நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றர் ஆதல் கடைன்வார். அதாவது நல்லதே செய்யாமல் கெட்டது செய்யல கூட பண்பாக இல்லாமல் நீங்கள் நடக்கக்கூடாது, அது கடைநிலைன்னு சொல்லுவார் பண்புடைமையில். ஏன்னா நம்ம ஒரு தலைமை பண்புக்கு எவ்வளவு வேணும், எந்த மாதிரி பண்புகள் வேணும்னு இந்த நேரத்தில், இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மோசமான நிலையில் இருக்கிற நம்ம இந்த நேரத்தில் நாம் இந்த தலைவருடைய பண்புகளை நினைக்கிற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை பகிர்வதிலும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அற்புதமான தமிழ்த்தி நேயர்களே, உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும், இல்லை அது இந்த யூடியூப் மூலமாக நாம் வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது. என்னுடைய தொழிலே வேறு. ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நல்லவர்களை பற்றியும், நல்லவங்களை பற்றியும், நல்ல செயல்களை பற்றியும், தர்மத்தை பற்றியும், சத்தியத்தை பற்றியும், உண்மையை பற்றியும், நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த வகையில் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன். அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான். ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்த்தியில் பல்கி பெருகணுன்றதுக்காக, இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை இந்த மாதிரி இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு சேனல் கிடையாது. எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போகிறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்.